இன்சூரன்ஸ் அதான் அது நான் சொன்ன உடனே அதான் பெங்களூர் போனோம், அங்கே போனீங்க பஸ் அதான் திரும்ப அந்த கோஆர்டினேட்டர் வர சொல்லுங்க, என்னை பார்க்குறது வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஃபோன் பண்ணேன். பட் நாங்கள் ட்ரை பண்ண உடனே ரெவென்யூ இப்போ நாங்கள் ட்ரீட் பண்ண எங்களோட ராஜாஜி மருத்துவமனையிலே பண்ணி கொடுக்குறோம். டீட்டை பேசியாச்சு. வந்து இப்போ என்ன செய்யுது இது இந்த பிரச்சனைனால உன்னால என்ன படிக்க முடியலையா, என்ன பண்ணுது? மூச்சு முடியல, சிரமமா இருக்கு, கழுத்து வலிக்குது, அப்புறமா சிரமமா இருக்கு. நம்ம ஒழுங்கா சாப்பிட முடியுதா அவனால? சாப்பிட முடியும். முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிற? எனக்கு சரி பண்ணி எல்லாக்கணும். சின்ன பிள்ளையில இந்த இது பண்ண முடியாதுன்னு சொன்னனால வயசு சொல்லியிருந்தாங்க, 10 வயசு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 வயசாகவும் ஆயிடுச்சு. ரொம்ப இருக்க அந்த மூஞ்சியில் வந்து அந்த சதையோட இது வளர்ந்துக்கிட்டு இருக்கனால அவனுக்கு படிக்க இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. கழுத்து ரொம்ப வலியாக இருக்குது. எங்களால் வெளியே இதுலலாம் பார்க்குறதுக்கான வசதி இல்லை சார். ஹெல்ப் பண்ணுங்க, நிதி கொடுத்து ஹெல்ப் பண்ணினா அவனுடைய ஃப்யூச்சருக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பேசுகிற திறமையெல்லாம் இருக்குது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு நல்லா கொடுத்தது இப்படி கொடுத்தாங்க. எங்களுக்கு உதவி செஞ்சு அவனை பழையபடி எல்லா குழந்தைகள் மாதிரி ஆக்கணும் சார். இப்போ இந்த தம்பியோட இந்த மருத்துவ செலவு வந்து எவ்வளோ ஆகுது? குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆகுது? 10 லட்சம் 5 லட்சம் வரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நாங்கள் போய் அங்கே இது பண்ணால் அது எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து ஆதாருக்காக வந்து ஆதார் பண்ணுறது. ஆதார் கார்டு யாருக்கு? தம்பிக்கு ஆதார் கார்டு. யாருக்கு ஆதார் இல்லையா? ஆதார் இருக்கு, அவனுக்கு அப்டேட் பண்றதுக்காக இங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தான். அதனால அங்கேயும் அவனுக்கு பண்ண முடியல. அவர் இங்கே ஒரு இது அட்ரஸ் கொடுத்து அங்கே பண்ண சொன்னாங்கன்னா அங்கேயும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த இதனாலதான் அந்த மாதிரி. அதனால இதை சரி பண்ணிட்டா எல்லாம் வந்து அவனுக்கு இதாயிடும். இதை வந்து ஆதார் வந்து தம்பியால வந்து அந்த பதிவு வந்து பண்ண முடியாதனால இப்போ உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப எல்லா விதத்துக்குமே சிரமமா இருக்கு. எல்லா விதமான வெளியே கூட்டிட்டு போக முடியல. அவனுக்கு நார்மலா எல்லா குழந்தைகள் மாதிரி எல்லாரும் ஒரு இதா பாக்குறா, அவனை ஒதுக்கி வைக்கிறா.